வணக்கம், நான் உங்கள் தீபிகா நடராஜன். இது வேள்பாரி நூறு. வேள்பாரி அப்படிங்கிற பேர் நமக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கும். அது எப்படி நமக்கு இவ்வளவு பரிச்சயமா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் சொல்லியிருப்பாங்க. கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் தான் பாரி. ஒரு சின்ன முல்லை கொடிக்காக தன்னோட தேரையே கொடுத்தாரு பாரி. அது மட்டும் இல்லாமல் யாருமே நெருங்க முடியாத சேர சோழ பாண்டியர்களை எதிர்த்து நின்னாரு. அவர்களால் வீழ்த்தவே முடியாத ஒரு பெரும் சக்தியாக இருந்தார் அப்படின்னு. சரி, வேற அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா பாரியுடைய வீரம், பாரியுடைய கொடை, இது ரெண்டை பற்றி மட்டும்தான் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு தோணும், பாரி எவ்வளவோ பண்ணியிருக்காரு, ஏன் இது ரெண்டை மட்டும் சொல்லியிருக்காங்க? ஆனால் மூவேந்தர்களை பற்றின அவ்வளவு தகவல்கள் நமக்கு ஸ்கூல் டெக்ஸ்டில் இருக்குது, மற்ற எல்லா இடங்கள்லையுமே படிக்க கிடைக்குது. ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குமோ அப்படியெல்லாம் தோணுன காலங்கள் உண்டு வேள்பாரி படித்தப்புறம். இவ்வளவு பண்ணியிருக்க பாரியை பற்றி ஏன் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அதனால தான் இந்த புது சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, பாரி நிறைய பண்ணியிருக்காரு, பாரியை உனக்கு பிடிக்கும், நீ படிக்கிற, நாங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்குது. வேள்பாரியை படிக்கிறது அப்படிங்கிறது பாரியை பற்றி படிப்பதே கிடையாது. வேள்பாரியை படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பச்சை மலை தொடரையே படிக்கிறது. வேள்பாரியை படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய காட்டை பழங்குடிகள் காலம் காலமாக அவங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து பெற்றுக்கிட்ட அறிவை நம்மளும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறது. வேள்பாரியை படிக்கிறது அப்படிங்கிறது அறத்தையும் நீதியையும் படிக்கிறது. அதுக்காகத்தான் நம்ம வேள்பாரியை படிக்க போகிறோம். வேள்பாரி படிக்கிறதன் மூலமாக நம்ம ரொம்ப காலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த வரலாற்று புனைவுகளில் இருந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நம்ம கண்டிப்பாக பெற முடியும். சரி, இவ்வளவு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கே, பாரியை பற்றி ஒரு விஷயத்த சொல்ல அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்த வீடியோ பாருங்கள்.